மகிழினி என்னாச்சு? மகிழினி என்ன ஆச்சு? மகிழினி மகள் ஆதி மகிழினி என்னாச்சு மகள்? ஆதி, மகிழினி ஏதோ ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே இருங்க. நான் மகிழினிக்கு சின்னதா ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டு கூப்பிடுறேன். ஓகே தமிழ். டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க தயங்குனா நாங்க தான் அவளை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தோம். அவளுக்கு நீங்க தான் தைரியம் சொல்லணும் டாக்டர். அவளை எப்படியாச்சும் ட்ரீட்மெண்ட்டுக்கு சம்மதிக்க வைக்கணும். நான் பாத்துக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க. நீங்க வெளியே இருங்க, நான் கூப்பிடுறேன். மதி பார்த்து வா வா. என்ன மகிழினி, உங்களுக்கு டெஸ்ட் பண்ணிட்டு கேன்சர் இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்றாங்க. என்ன நடக்குது மகிழினி? சாரி டாக்டர், ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக எனக்கு கேன்சர் இருக்குன்னு அவங்க கிட்ட போய் சொல்லிட்டேன். ஆதியோட வந்திருக்காளே, அவ பேரு மதி. ஆதி அவளை தான் கல்யாணம் பண்ணிருக்காரு. அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ எனக்கு கேன்சர் இருக்குன்னு போய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. நீங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற மாதிரி கொஞ்ச நாள் சமாளிச்சா போதும். அதுக்கப்புறம் நானே எனக்கு கேன்சர் இல்லைங்கிற உண்மைய ஆதி கிட்ட சொல்லிடுறேன். ப்ளீஸ் டாக்டர், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு கேன்சர் இல்லைங்கிற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. எங்க போன தடவை ஆதி இங்க வந்தப்போ உங்களுக்கு கேன்சர் டெஸ்ட் எடுத்ததை சொல்ல வேணாம்னு சொன்னீங்க. சரி, பேஷண்டோட பிரைவசிக்காக நானும் சொல்லாம இருக்கேன். ஆனா இப்போ இல்லாத நோய் இருக்குன்னு சொல்றீங்க. ஒரு டாக்டரா நான் அப்படி பண்றது ரொம்ப தப்பு மகிழினி. இதனால என் நேம் ஸ்பாயில் ஆக சான்சஸ் இருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என் டாக்டர் ப்ரொஃபஷன்ல ஒரு சின்ன பேட் மார்க் கூட எனக்கு வந்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம் உங்க நல்ல மனசுக்காகவும் என் ஃப்ரெண்ட் ஆதியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் நான் இந்த பொய்யை சொல்ல சம்மதிக்கிறேன். தேங்க்ஸ் டாக்டர். மகிழினி மனசுக்குள்ள ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதான் ட்ரீட்மெண்ட் வேணாம்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க இப்போ அவங்க தயாரா இருக்காங்க. இந்தா 1 வீக் இந்த டேப்லெட்ஸ் போட சொல்லாதி. இதுவும் ட்ரீட்மெண்ட்கான ப்ரிப்பரேஷன் தான். ஓகே தமிழ். அப்புறம் ஒரே ஒரு பிளட் டெஸ்ட் மட்டும் எடுக்க வேண்டியது இருக்கு. அதை எடுத்துட்டு நீங்க கிளம்பலாம். 1 வீக்ல ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட்டை பார்த்த பிறகு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்ல டாக்டர், எனக்கு இப்ப டெஸ்ட் எடுக்க வேண்டாம். ஏய், இப்பதானே ட்ரீட்மெண்ட் பண்ண ரெடியா இருக்கேன்னு டாக்டர் சொன்னாரு. அப்புறம் என்னாச்சு மகள்? எதுக்கு டெஸ்ட் எடுக்க வேண்டாம்னு சொல்ற? மகிழினி, ட்ரீட்மெண்ட் பண்ணா டாக்டர் சொல்றத கேட்டுதான் ஆகணும். உனக்கு என்ன பிரச்சனை மகிழினி? ப்ளீஸ் ஆதி, என்னால இப்ப பிளட் டெஸ்ட் எடுத்துக்க முடியாது. அதுதான் ஏன்னு கேக்குறேன். இங்க பாரு மகள், எங்களுக்காக ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துக்க மாட்டியா? மகிழினி, டாக்டர் சொல்றத கேட்கலன்னு எப்படி நோய் குணமாகும்? டெஸ்ட் எடுத்துக்கோ. அப்பதான் பயந்தமணின்னு உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ப்ளீஸ் மகிழினி, பிடிவாதம் பிடிக்காத. சரி, நீங்க சொல்ற மாதிரி நான் பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னா நான் சொல்றத நீங்க 2 பேருமே கேட்கணும்.
சரி, நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லு. சொல்லு மகிழினி, நாங்க என்ன செய்யணும்?